வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பு கல்லடிப்பாலம் பாவியில் மிதந்து வந்த தமிழின அழிப்பு நினைவு தூபிகளால் பெரும் பரபரப்பு. தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவேந்தல் இன்று. ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நேற்று நள்ளிரவுடன் நிறைவு. துசித்த அள்ளொழுவை குறிவைத்து துப்பாக்கி சூடு. விசாரணைகள் சிஐடி வசம். நந்திக்கடலில் அஞ்சலி செலுத்தினார் ரவிகரன் எம்பி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கல்லடிப்பாலத்து பாவியில் தமிழின அழிப்பு வாரத்தை நினைவு கூர்ந்து மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தமிழின அழிப்பின் அடையாளமான முள்ளிவாய்க்கால் தூபியினை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் கருப்பு, சிவப்பு, மஞ்சள் கொடிகள் ஏற்றப்பட்டு மிதக்கும் வகையில் அமைக்கப்பட்ட 2 மிதக்கும் தூபிகள் நேற்று சனிக்கிழமை இரவு 9 மணியளவில் மிதந்து வந்ததை அடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இரவு 9 மணியளவில் மின்விளக்குகள் ஒளிர்ந்த நிலையில் 2 மிதக்கும் வகையிலான தமிழின அழிப்பின் நினைவாக தயாரிக்கப்பட்ட தூபிகள் மிதந்து முகத்துவாரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இரவில் மின்விளக்குகள் ஒளிர்ந்த நிலையில் மனிதர்களின்றி 2 சிறிய படகுகள் போல மர்மமான பொருள் பாவியில் 1 மணித்தியாலம் மிதப்பதை கண்டதையடுத்து அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த புலனாய்வு பிரிவினர் அதனை மீட்பதற்கான நடவடிக்கையினை முன்னெடுத்திருந்தனர். சுமார் 4 அடி கொண்ட சதுர வடிவில் முள்ளிவாய்க்காலில் அமைந்துள்ள நினைவு தூபி புகைப்படம் நிறுத்தப்பட்டு அதில் தலைமகனின் வீரவணக்க நாள், இன ஒழிப்பு வாரம், 12 வைகாசி முதல் 17 வைகாசி வரை பொங்கு தமிழ் பேரவை என வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதற்கு அருகில் கருப்பு, சிவப்பு, மஞ்சள் கொடிகள் ஏற்றப்பட்டு அதனை சுற்றி மெழுகுவர்த்தி போன்ற வடிவிலான மின்விளக்குகள் ஒளிரவிட்டு மிதக்கும் முறையில் தயாரிக்கப்பட்டு பாவியில் விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் 3 தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 16 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் 18ஆம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகின்றது. இதன்படி வருடாந்தம் மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி இன்றைய தினம் முள்ளிவாய்க்கால் முற்றத்தை சென்றடைய உள்ளது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு நேற்று நள்ளிரவுடன் நிறைவுக்கு வந்தது. இன்று முதல் ரயில் சேவைகள் வழமை போன்று தொடரும் என ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத் சோமரத்ன தெரிவித்தார். பல கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் கடந்த 16ஆம் திகதி நள்ளிரவு முதல் 24 மணி நேர பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக தினசரி ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டதுடன் நேற்று முன்தினமும் இரவு அஞ்சல் ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன. எவ்வாறாயினும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ளதாக ரயில் நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத் சோமரத்ன மேலும் தெரிவித்தார். தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் பணிப்பாளர் துசித்த அள்ளொழுவை குறிவைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவு ஒப்படைக்கப்பட்டுள்ளன. பதில் போலீஸ் மாதிபரின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் கொழும்பு குற்றப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நாரகேன்பிட்டியில் உள்ள கிங்ஸ் மருத்துவமனைக்கு அருகில் நேற்று இரவு துசித்த ஹள்ளொழுவ காரில் பயணித்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவர் பயணித்த காரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அங்கு துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள் துசித்த அள்ளொழுவை தாக்கி அவர் வைத்திருந்த கோப்பையும் திருடி சென்றனர். சம்பவம் நடந்தபோது துசித்த அள்ளொழுவின் சட்டத்தரணியும் காரில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. துசித்த அள்ளொழுவ கடந்த 15ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு சென்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தொடர்பாக வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலையின் 16ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்றாகும். அந்த வகையில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் 2025 5ஆம் மாதம் 18ஆம் திகதியான இன்று நந்திக்கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தியுள்ளார்.
இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர், எங்கள் பெருமைமிகு வரலாற்றின் சோகமான இறுதி காட்சிகளின் மௌனமான சாட்சியே இந்த நதிக்கடல். ஏராளமான எங்கள் உறவுகளின் கண்ணீரும் செந்நீரும் கலந்துள்ள இந்த கடலெண்ணெயை வணங்கி உயிர் நீத்த எங்கள் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்தியதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து வற்றாப்பளை கண்ணகியம்மன் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆத்ம சாந்தி வேண்டி பிரார்த்தனையும் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் அந்த அஞ்சலி நிகழ்வுகளில் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக போட்டியிட்டு வெற்றியீட்டிய ரத்தினம் ஜெகதீசனும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். இத்துடன் சிலோன் தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள www.ceylontamil.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.